வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி டேட் வந்து 21 அக்டோபர் செவ்வாய்க்கிழமை. ஆஃப்டர் தீபாவளி இன்றைக்கி ஒரு ஆஃப் டே இயர்னிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக சிஎன்ஜி அந்த பங்கு காட்டுறேன். இப்போ நான் போய் சிஎன்ஜி பிடிச்சேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிஎன்ஜி எவ்வளோ காலியாக இருக்குது, பெட்ரோல் போடுற மாதிரி வந்து போட்டு போகிறோம். இந்த மாதிரி இருந்தால் வேறு லெவல். ஸோ சிஎன்ஜி பங்க்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணுங்க. எல்லா பங்க்கும் போனோமா அப்படியே பிடிச்சோமா அப்படி வரணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு காலியாக பெட்ரோல் போடுற மாதிரி ஒரு டீசல் போடுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இது எப்போ இந்த மாதிரி ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் மாறிடும். எல்லா பங்க்குக்கும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. நிறைய பங்க் வெயிட்டிங், எங்கள் வீட்டுக்கிட்டே வெயிட்டிங் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க, அப்ரூவல் வெயிட்டிங். ஸோ அங்கே அந்த மாதிரிலாம் வந்துடுச்சுன்னா சிஎன்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் ஓட்டலன்னு தெரியுது. நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு கூட ஆட்டோ ஓட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா செஞ்சி, திண்டிவனம், அவங்களாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஹாலிடேஸ்க்கு வந்து போயிட்டாங்க. ஜிம்மில் கூட ஒருத்தர் வந்து செஞ்சி தான், அவரும் வந்து சொல்கிறாரு 3 நாள் ஊரில் தான் வரமாட்டோம் அப்படின்னு. ஸோ ஆட்டோ டிரைவர்ஸ் நிறைய பேர் அந்த பக்கம் இருக்கவங்க வந்து சென்னையில் இருந்து ஓட்டுறாங்க. அவங்களாம் வந்து வரல. ஸ்கூலில் வந்து செவ்வாய்க்கிழமை லீவ் விட்டாங்க கவர்மெண்ட்டு நினைக்கிறேன். ஆஃபீஸ் டியூட்டியும் எதாவது அடிக்கிற மாதிரி தெரில. ஸோ இன்றைக்கி ஒரு இயர்னிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்குலாம் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சென்னையில் நீங்களாம் இல்லாதப்போ சென்னையில் ஒரு ஆட்டோ இயர்னிங்ஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே, சரி, ஓகே, பார்க்க போகலாம். எவ்வளோ ஒரு ஹாஃப் டே ஒரு அப்டேட் பண்ணுவோம், முடிஞ்சால் ஈவினிங் வரைக்கும் பண்ணுவோம். லாங் டியூட்டி கண்டினியூவாக இந்த சைதாப்பேட்டை டியூட்டி, ஈஸ்ட் அசினாபுரத்துலேருந்து யூபர்லேயும் அடிக்குது, ரேபிடோலையும் அடிக்குது. அதேமாதிரி சாலிகிராமம் அடிச்சுட்டே இருக்குது, யூபர்லேயும் அடிக்குது, ரேபிடோலையும் அடிக்குது. கஸ்டமர் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க எக்ஸ்ட்ரா, பட் வந்து யாரும் பிக் பண்ண மாட்டாங்க. ஸோ டிரைவர் யாரும் வந்து லாங்கு இன்றைக்கி போகிறதுக்கு விருப்பம் இல்லை. நம்மள மாதிரி தான் அவ்வளோ தூரம் டியூட்டி போக மாட்டாங்க. ஷார்ட் டியூட்டி எதனா கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்க மாட்டேது. சேம் அதே சைதாப்பேட்டை டியூட்டி பாருங்கள், அசினாபுரத்துலேருந்து இப்போ 30 ரூபா ஆட் பண்ணியிருக்காங்க, 10 ரூபா எக்ஸ்ட்ரா. ஃபஸ்ட்டு 20 ரூபாய், இப்போ 30 ரூபா. ஸ்டில் யாரும் டிரைவரும் பிக் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் சொன்ன பாருங்கள் அந்த சாலிகிராமம் டியூட்டி, அதுவும் பாருங்கள் யாரும் பிக் பண்ண மாட்டாங்க. மழை நல்லா பேய ஆரம்பிச்சிருச்சு. அந்த சாலிகிராமம் டியூட்டி யாரும் எடுத்திருக்காங்க, பட் வந்து அவங்க கண்டிப்பாக ரேட்டு வேறு லெவலில் கேட்பாங்க, தெரியும். திருப்பி அதை அடிக்கும் பாருங்கள். சென்னை ஏர்போர்ட் அடிக்குது, போகலாம், பட் அங்கேருந்து ரிட்டர்ன் மூவ் பண்ணி அங்கேருந்து டியூட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. ஒரு ஷார்ட்டாக ஒரு 3 கிலோமீட்டர் வரும்னு பார்க்குறேன், வரமாட்டேன். பாருங்கள் சேம் சாலிகிராமம் பிக் பண்ணாங்களா, திருப்பி அது வந்து ரேட் அதிகமாக கேட்டிருப்பாங்க, கஸ்டமர் வந்து அதனால் கேன்சல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, திருப்பி அடிக்கிட்டு பாருங்கள். ஓகே, பார்ப்போம். ஒரு ப்ரோ வந்து கேட்டிருக்காரு கமெண்டில், எக்ஸ்ட்ரான்றது நீங்கள் கேட்பீங்களா எப்படி அப்படின்னு. ஸோ இதுதான் ரீசன். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஃபோன் பண்ணுவோம். எதுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டப்புன்னு நம்ம அந்த வேலை வந்துகிட்டே இருப்போம், கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக ஒரு தடவை கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணி நான் வரலாமாமா, இத்தனை நிமிஷம் காட்டுது, நான் இவ்வளோ தூரத்தில் இருக்கேன், இவ்வளோ நேரம் ஆகும் வர்றதுக்கு, ஓகேவா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவியா அப்படின்னு நம்ம கேட்போம். பட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்குன்னா அதை கன்ஃபர்மேஷனுக்காக தான், ஓகே, கேன்சல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. அப்போது அவங்களே வந்து கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா, ஆஃபீஸ் போகணும், இந்த மாதிரி போகணும், ஸோ நான் ஒரு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன். அது வந்து அவங்களே சொல்கிறது. எப்படி அப்படின்னா, ஸோ இந்த கேஸ் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும்ல, இந்த டியூட்டி பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்குது பாருங்க 30, 80 அப்படின்னு. எதுக்குன்னா அதை விட ரொம்ப அதிகமாக கேட்கும்போது கஸ்டமரே இப்போலாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா 50, 100 அப்படின்னு அதிகமாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு 30 ரூபா 20 ருபீஸ் நியாயமாக எவ்வளோ ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிவிடுவாங்க. இல்லை அதை ஆட் பண்ண முடியாதவங்க ஃபோன்லேயே கன்வே பண்ணிவிடுவாங்க. சரி போயிடலாம், நியாயமாக ஒரு ரேட் நம்மளே சொல்லிடலாம், அவங்க சில பேர் அதிகமாக கேட்குறாங்களே அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா அதே சாலிகிராமம் டியூட்டி இப்போ பாருங்கள் 80 ருபீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க கஸ்டமர், 300 ரூபாய்க்கு 80 ரூபாய் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து 2 நாளைக்கு முன்னாடி சண்டே, சண்டே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்து அந்த பொண்ணு 100 ரூபாய் டியூட்டிக்கு அதை ஆட் பண்ணியிருக்கு எக்ஸ்ட்ரா. நான் கேட்டேன், எப்படிம்மா நீங்களே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இல்லைண்ணா நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படியும் 100 ரூபாய் அதிகம். இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணாருண்ணே 200 ரூபாய் கேட்குறாருண்ணே 100 ரூபாய் டியூட்டிக்கு, ரொம்ப அதிகம் இல்லைண்ணே, அதனால் நம்மளே வந்து ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு ஆட் பண்ணேன். யார் நியாயமாக பார்த்து இந்த ரேட்டு ஓகே அப்படின்னு நினச்சி வராங்களோ வரட்டும், இல்லைன்னா பரவாயில்ல. அதேமாதிரி அந்த டியூட்டியை எடுத்துட்டார் அவர். எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓலாவில் அவர் வந்து 200 கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் கேன்சலே பண்ணல. ஏன்னா ஓலாவில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லையா, யூபரில் இருக்குது.
அதிகமாக கேட்குறாங்கன்னா எதனா போட்டு ஒரு பார்கெயின் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போடுவாங்க. பட் வந்து அந்த பொண்ணு வந்து ஓலாவில் அந்த ஆப்ஷன் இல்லை, நான் எதுக்கு கேன்சல் பண்ணணும், என் கூட வந்துகிட்டே இருக்காங்க, அவர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு, கேன்சல் பண்ணுங்க. நான் எதுக்கு நான் பண்ணணும், அவங்க சொல்கிறாங்க நான் எதுக்கு பண்ணணும், நீங்கள் இவ்வளோ கேட்டீங்க, நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ ஓலா வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது, எனக்கு அதனால் அதை பற்றி தெரியல. அவராலேயும் அது கேன்சல் பண்ண முடியாதா, அது எப்படின்னு எனக்கு புரியல. யாரும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம தெரியாமல் எடுத்துடுறோம் ஒரு டியூட்டி ஓலாவில், எனக்கு வேணாம் அப்படின்னா நான் அதை கேன்சல் பண்ண முடியாதா? டிரைவர் சைடில், கஸ்டமர் சைடில் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க, டிரைவர் சைட்லையும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள், அதே சாலிகிராமம் டியூட்டி 110 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 19-20 கிலோமீட்டரு, 20 ரூபானா கூட 400 ரூபா, 410 ரூபா வரைக்கும் கஸ்டமர் போயிட்டாங்க. ஸோ யாரும் பிக் பண்ணல அந்த டியூட்டி. சேம் அதே ஏர்போர்ட் டியூட்டியும் அதே தான். ஆனால் இவங்க வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கெலாம் கண்டிப்பாக அவங்க ஆட் பண்ணால் தான் வருவாங்க. சென்னை ஏர்போர்ட்டு அடிச்சுனே இருக்குது, யாரும் எடுக்க மாட்டுறாங்க. ஓகே, அதே சாலிகிராம டியூட்டி கஸ்டமரே வெக்ஸ் ஆகி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் 300 ரூபாயில் விட்டுட்டாங்க. வந்தால் யாருனா வரட்டும் அப்படின்னு. ஓகே, ஏர்போர்ட்டும் அடிச்சுட்டு தான் இருக்குது, யாரும் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி 1 மந்த் இயர்னிங்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறீங்க. ஓகே, 1 மந்த்னா அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. கண்டினியூவாக 30 days வந்து இயர்னிங்ஸ் வீடியோ போட்டுகிட்டே இருக்கலாமா, இல்லை 3 days ஒன்ஸ் வந்து நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் டே 3, 6, 9 அப்படின்னு ஆட் பண்ணிகிட்டே போகலாமா, அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அது மாதிரி பண்ணிவிடுவோம். 1 மந்த் வந்து ஒரு 75,000 டார்கெட் வச்சு பண்ணி பார்ப்போம். ஓகே, முடிச்சிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கண்டிப்பாக பண்ணுவோம். நான் பண்ணுறேன் 1 மந்த் இயர்னிங்ஸ் வீடியோ. நிறைய பேர் கேட்டே இருக்கிறீங்க, பண்ணுவோம். ரோடில் பட்டாசு உடைக்கிறார் பாருங்க ஒருத்தர், அப்போ தெரிஞ்சுக்கங்க ரோடு எவ்வளோ காலியாக இருக்கும் அப்படின்னு. சந்தோஷபுரம் மெயின் ரோடு, தாம்பரம் டு வேளச்சேரி ரோடு பட்டாசு வச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ காலியாக இருக்குது ரோடு. எப்படி டியூட்டி இருக்கும்? பசங்களுக்கு டிஃபன் கொடுத்துருவோம். புயலில் எங்கேருந்து தப்பிச்சு வர? புயலில் தப்பிச்சு அகதை மாதிரி வரியா? மழை நின்ன மாதிரியே தெரில, செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக இது ஃபேமிலி டியூட்டி. என் சிஸ்டரை செக்கப்புக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இதை முடிச்சுட்டு தான் நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாம் உள்ளே போயிருக்கிறாங்க, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. ஓகே, மணி 9 ஆகுது. என்ன மணி இயர்னிங்ஸ் பண்ணாமல் டிஃபன் வாங்குறது, வீட்டுக்கு போகிறது வர்றது, சிஸ்டர் கூட போகிறது, பொண்ணுங்க கூட போகிறது. சரி, ஒரு 2 நாள் அவங்களுக்கான டே, ஃபேமிலி டைம் இது. பட் இருந்தாலும் அந்த இயர்னிங்ஸை விட முடியல. அதான் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஒரு ஹாஃப் டே, சும்மா ஒரு 4-5 டியூட்டி தான் ஓட்ட போகிறேன். பெருசாக இயர்னிங்ஸ் டே கிடையாது இன்றைக்கி ஃபேமிலி டைம் தான். சிஸ்டர் அம்மா அவளை இப்போலாம் வந்து அவளுக்கு அந்த செக்கப்புக்கெலாம் நான் தான் கூப்பிட்டு போகிறேன். ஸோ அது வந்து ஒரு சந்தோஷமான நேரம் எனக்கு. இதெல்லாம் பண்ணுறது, இதுவே ஒரு வேலை, நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியாது. லாஸ்ட் டைமே அவளுக்கு வந்து ஒரு தப்பாக ஒரு இதுவாகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், என் பர்த்டே அன்றைக்கி நீ வா ஐயப்பன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். இந்த தடவை அவள் கூட ஐயப்பனும் இருக்கார், ஐயப்பனோட அருள் இருக்க, நானும் கூட இருக்கேன். ஸோ நல்லா பார்த்துப்பேன். என் மருமகனோ வரும்போது வேறு லெவலில் பார்த்துப்பேன். ஓகே, ஸோ ஈவினிங்ஸ் இன்னைக்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இன்னும் ஒரு 2-3 டியூட்டி, 1 மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பிடுற மாதிரி தான் பிளான். ஸோ எதோ தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி என்ன வீட்டுக்கு வர அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபேமிலி டைம் அண்ட் ஆல்சோ இயர்னிங்ஸ் வீடியோ இது. ஸோ நம்மளுக்கு எல்லாமே கொடுத்த ஐயப்பன் இது ஒன்று, இந்த ஒரு விஷயம் அது ஒன்று கரெக்டாக நடக்கணும். நம்மளை அந்த தாய் மாமன் அப்படின்ற ஒரு ஸ்தானம் அது வேணும். பிகாஸ் எனக்கு கிடைச்ச அந்த ஒரு தைரியமாக நான் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த தாய் மாமன் உறவு அப்படின்றது ஒரு ரொம்ப ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு நம்பிக்கை. அம்மாவுக்கு அப்புறம் கெத்தாக எனக்கு எங்கள் மாமா இருக்கார், எந்த பிரச்சனைலாம் பார்த்துப்பார் அப்படின்னு. சின்ன வயசில் நான் தேனாம்பேட்டில் இருக்கும்போதெல்லாம் தேனாம்பேட் தான் தெரியும். ஸோ அங்கே எந்த இஷ்யூவாக இருந்தாலும் ஒரு தைரியம் இருக்கும், நம்ம மாமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பணங்காசை தாண்டி அந்த உறவு வந்து வேறு லெவலில் ஒரு தைரியத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச அந்த உறவோட இது
என் பொண்ணுங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக அது இதுவாக கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி நேரத்திலலாம் வந்து என் தங்கச்சி தான் அவங்க மொட்டை அடித்ததான் சரி, காது குத்தும் போது அவள் மடியில் உட்கார வச்சு, ஸோ அப்படியெல்லாம் எனக்காக பண்ண என் தங்கச்சி. அவளுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ எனக்கு ஒரு மருமக வரும்போது அந்த குழந்தை வந்து கெத்தா எங்கள் மாமா மணிகண்டன் இருக்கார், எது இருந்தாலும் பார்த்துப்பாரு எங்கள் மாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் ஐயப்பனை வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இந்த தடவை நல்லபடியாக என் ஐயப்பன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, பார்ப்போம். ஓகே, டியூட்டி எதுவும் இல்லை, அப்படி மூவ் பண்ணி போகலாம். ஓகே, நம்ம வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மணி 10:03. ரேப்பிட்டோவில் 0 யூபரில் ஒரு டியூட்டி எடுத்துருக்கேன். ஓகே, போவோம். எவ்வளோ தூரத்தில் வராங்கன்னு தெரியலையா. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஹாஃப் டே சும்மா ஓட்டலாம், பெருசாக ட்ரிப்பு ஒன்றும் இல்லை. 1.1 கிலோமீட்டர். ஓகே, டியூட்டி எடுத்தாலும் இது ஒரு தொல்லை. நம்பரு இந்த மாதிரி வந்தால் கால் பண்ணவே முடியாது. 444 வந்தால் கூட 0 போட்டுடலாம். இது எப்படி போடுறதுனே தெரியாது. 0 போட்டாலும் கால் போக மாட்டேங்குது. ஷிட், கேன்சல் பண்ண வேண்டியதான் நினைக்கிறேன். 177. அம்மா பின்னாடி நான் ஆட்டோ பின்னாடி இல்லை, இங்கே இருக்கு ஸ்கேனர். ஓகே, 167. இதுக்கு வந்து 170. ஒரு குழந்தை ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கோம். சுற்றி நம்ம அப்படியே வீட்டுக்கிட்ட தான் ஓடிட்டுருக்கேன். இதுவும் நியர்பை கேம்ப் ரோடு தான், ரொம்ப லாங்லாம் போகல. பட் ரேட் நல்ல ரேட்டுங்க. ஒரு ப்ரோ சொன்னார் ஒரு தடவை, டேக் ஃபோட்டோ. ஐயோ, இது வேறு ஒரு தொல்லை, ஃபோட்டோ எடுக்கணுமா? ரேட்லாம் நல்ல ரேட்டுங்க. ஒரு ப்ரோ வந்து அன்றைக்கி கூட கேட்டார், 30 rupees நான் சொல்லியிருந்தேன். அன்றைக்கி மழை நேரத்தில் 1 கிலோமீட்டருக்கு யூபரில் கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்படிலாம் யூபர் 30 rupeesலாம் ஆப்பில் வராது, நம்மளாக தான் கேட்டு கஸ்டமர்கிட்ட வாங்கணும் அப்படின்னு. பட் இன்றைக்கி பாருங்கள், இந்த ட்ரிப்பும் வந்த பாருங்கள், 5 கிலோமீட்டருக்குலாம் 180, 176 வரைக்கும் போகுது. அந்தளவுக்கு ரேட்டு கொடுக்குறாங்க. யூபரில் 28 ரூபாலேருந்து 30 ரூபா கொடுக்குறாங்க ரேட்டு. என்ன காரணம் தெரில. டியூட்டி டிரைவர் கம்மியாக இருக்காங்களா, இல்லை தீபாவளி போனஸ் மாதிரி கொடுக்குறாங்களா, ஸோ தெரில. யூபரில் நல்ல ரேட் இருக்குது, ரேப்பிடோவில் கம்மியாக இருக்குது. ஆனால் வரமாட்டுறாங்க ஆட்டோ டிரைவர் சொல்லிட்டு கஸ்டமரே வந்து ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. பட் என்ன இருந்தாலும் ஃபேமிலிக்குன்னு டைம் ஒதுக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு 2-3 நாள் குழந்தைங்க கூட இருக்கணும். என் பொண்ணு நீங்கள் போகவே கூடாதுன்னு சொன்னால் எனக்கு அதை இருக்க முடியல. சும்மா காசு இல்லைங்க, காசுக்காக இல்லை. அதை தாண்டி நான் இது ஒரு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், அவ்வளோதான். காசுலாம் ஒரு மேட்ராங்க லைஃப்பில். ஓகே, 2 டியூட்டி முடிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 180. இது வந்து இதுக்கு வந்து 170. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 350 earn பண்ணியிருக்கோம். ஓகே, நானும் கொஞ்சம் நேரம் தான் ஓட்ட போகிறேன். இப்போ என் பொண்ணு ஃபோன் பண்ணுவான், இப்போ சொல்லிட்டான் பிரியாணி வாங்கிட்டு வாங்க. 2 நாளாக பிரியாணி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் போர் அடிக்கல, சலிக்கல, வெளியில் பிரியாணி வாங்கிட்டு வாங்கினா அப்படின்றாங்க. வீட்டில் செஞ்சு கொடுக்குறது வேண்டாம், பிடிக்கல அப்படின்னு. சரி, வாங்கிட்டு போகணும். அது யாதுவும் கூட இருக்கா, அவள் போயிடுவா நாளைக்கு. சரி, அதெல்லாம் அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட தான் சுற்றிட்டு இருக்கேன். இருந்தாலும் அப்படியே நம்ம ப்ரொஃபஷனலும் பார்த்துட்டே இருக்கேன். ஓகே, நம்மளுக்கு ஊருக்கு போகிற வேலைலாம் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். சென்னை பேஸ் தான், அப்பாவோட ஊர் திருநெல்வேலி. இருந்தாலும் நம்ம சென்னை தான், அதனால் எங்கேயோ ஊருக்கு போகிறதெல்லாம் இல்லை. பசங்க கூட அப்படியே ஜாலியாக இருக்க வேண்டியது தான். வருஷத்துக்கு ஒருத்தர ஊருக்கு போகிறதோட சரி. ஸோ ஓகே, அதனால் டியூட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, 3rd ட்ரிப்பு வெயிட்டிங் கஸ்டமருக்காக. இதுவும் நியர்பை ஒரு பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப லாங்லாம் எடுக்கல இன்றைக்கி. அதே மாதிரி அன்றைக்கி ஜெயச்சந்திரன் அங்கே வந்து ஒரு ப்ரோ பார்த்தேன். அவர் பேர் எனக்கு நான் கேட்கல. ஆக்சுவலாக அவர் எனக்கு வீடியோவில் கமெண்டில் போட்டிருந்தார். தமிழன் நினைக்கிறேன், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு அட்வொகேட், ஆல்சோ ஆட்டோ டிரைவர் அப்படின்னு போட்டிருந்தார் கமெண்டில். சூப்பர், வேறு லெவல் ப்ரோ நீங்கள். ஸோ மணி விலாக்ஸ் ஃபேமிலியில் ஒரு அட்வொகேட்டும் இருக்கார், சப்ஸ்கிரைபராக. சந்தோஷமாக இருக்குது. உங்கள் நம்பர் கமெண்டில் போடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எதனா லீகல் அட்வைஸ் எதுவும் தேவைனாலும், லீகலாக எதனா கான்டாக்ட் பண்ணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நானும் உங்கள் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கேன். ஓகே, எதனா தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ். அட்வொகேட் அண்ட் ஆல்சோ ஆட்டோ டிரைவர் அப்படின்றத பெருமையாக போட்டிருந்தீங்க. சூப்பர், வேறு லெவல். நீங்கள் தான் சூப்பர் சார். தேங்க்யூ ப்ரோ. ப்ரோனே கூப்பிட்றேன்.
93, இதுக்கு ஒரு 100. பாவம் ரொம்ப முடியாமல் போகிறாங்க. இது ஃபுல்லாக ஒரே ஹாஸ்பிட்டல் ட்ரிப்பாக வருது. ஓகே, அதே மாதிரி புதுசாக ஆட்டோ எடுக்கிறவங்க எப்படி வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ வண்டி கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கணும். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலாம் பண்ணிடாதீங்க. தெரிஞ்ச பையன் ஒருத்தன் அப்படி தான் நீ கேட்டான், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் உங்கள் ஐடி வச்சு ஒரு நாள் ஓட்டிக்குவா அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப தப்பு, அஃபென்ஸ். அதெல்லாம் பண்ணவே கூடாது. அடுத்தவங்க ஐடி வச்சு ஓட்டுறது அதெல்லாம். வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகணும். ஓகே, வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகணும். வண்டி ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சு ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி செலான் மாதிரி ஒன்று இருக்கும், அது கொடுப்பாங்க, சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ உங்கள் வந்து புரோக்கர் யாரோ அவர்கிட்ட வந்து அது வரும், அதை ஒன்று ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங்கே வந்து உங்களுக்கு நம்பர் வந்துடும். ஓகே, நம்பர் வந்தோடனே நம்மளுக்கு அந்த டிஜி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் போயிட்டீங்கன்னா ஆர்சி புக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அதில் வந்து நம்ம அந்த இஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்துடும். இன்னைக்கு காலையில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுதுன்னா ஈவினிங்கே அது வந்துடும். அது வந்தோடனே அதை நம்ம அதை காப்பி எடுத்து நம்ம யூபரில் அட்டாச் பண்ணி, யூபர், ரேபிடோ, வாட் எவர், நம்ம யாத்ரா, ஓலா எல்லாத்துக்கும் அட்டாச் பண்ணி பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வந்து ஆர்டிஓ நீங்கள் போகும்போது அங்கே ஏஜென்ட் இருப்பாங்க. ஓகே, யூபருக்கு இருப்பாங்க, ரேபிடோக்கு இருக்காங்க. யாருன்னா ஒருத்தரை பிடிச்சிங்கனாலே போதும், அவன் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவான். அந்த ப்ரோ எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு அப்படிதான் பண்ணி கொடுத்தாங்க. இல்லை அங்கே அப்படி இல்லை அவங்க அப்படின்னா யூபர் அட்டாச்மெண்ட் சென்டர், உங்களுக்கு எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி, யூபர், ரேபிடோ அட்டாச்மெண்ட் சென்டர் வந்து கிண்டியில் இருக்குன்னு நினைக்கிறேன். யூபர் அட்டாச்மெண்ட் சென்டர் நிறைய பேர் எடுத்து பண்ணுறாங்க. ஓகே, யூபர்ல நல்ல ப்ராஃபிட், அதில் அவங்க கால் சென்டர்லாம் போட்டு நல்லா ப்ராப்பராக பண்ணுறாங்க. நியர்பை யூபர் அட்டாச்மெண்ட் சென்டர் நீங்கள் நேரில் போயிட்டீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க எல்லாமே. ரேபிடோ, யூபர் எல்லாமே. யூபர் நீங்கள் அட்டாச் பண்ணீங்கனாலே போதும், ரேபிடோலாம் அவங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க, ஓலா எல்லாமே. ஓகே, அதேமாதிரி அவங்க கிட்ட போய் பண்ணீங்கன்னா ஹெட்ஃபோனு, இந்த ஃபோன் வைக்கிற மொபைல் ஹோல்டரு எல்லாமே ஃப்ரீயாக தராங்க. ஒரு குறிப்பிட்ட டியூட்டி முடிச்சா நிறைய கிஃப்ட்டு அதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த சென்டரில் போயிட்டு பண்ணுங்க, அதான் பெஸ்ட்டு. சரியான மழைங்க, வச்சு வாங்குது, வேலைக்கு ஆகாது, வண்டி நாசமாயிடும். இப்போ இந்த மாதிரி மழையிலலாம் இயர்னிங்ஸ் இருக்குது அப்படின்லாம் ரொம்ப அடித்து ஓட்டிடாதீங்க, கேர்ஃபுல். ஓகே, அதே மாதிரி எஃப்சி டீட்டெயிலாம் கேட்குறீங்க. நான் கேட்ட வரைக்கும் நான் நிறைய பழைய டிரைவர்ஸ் கிட்ட கேட்டுட்டேன். ஓகே, வண்டியை பெயிண்ட் பண்ணி உள்ள டாப்பு, இன்டீரியர் எல்லாம் மாற்றி எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக அதை வந்து ஒருத்தர்கிட்ட வந்து அவருக்கு நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்களா நீங்கள், எஃப்சி செய்து தரப்படும் ஆல் எஃப்சி ஒர்க்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தெரிஞ்ச இடம் நிறைய இருக்கு நீங்கள். ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி எதனா பண்ணா சொல்லுங்கள், நம்மளோட சங்கத்தில் நான் குரூப்பில் அதை போட்டு விட்றேன். உங்களுக்கு எதனா பண்ணணும், எஃப்சி பண்ணோன்னா அவங்க வந்து நல்ல நல்ல இடம்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே, அவங்க சொல்லிடுறாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் பார்த்து நேற்று வண்டியை பக்காவாக ரெடி பண்ணி அவங்ககிட்டே கொடுத்து எஃப்சிலாம் பிடிச்சி எல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு 55,000 ரூபா செலவு பண்ணியிருக்காரு அதிகபட்சம். ஓகே, 55,000 ரூபா. பெயிண்ட் ஒர்க்ல இருந்து வண்டி கொஞ்சம் டேமேஜ் அதெல்லாம் பார்த்து டாப்லாம் குவாலிட்டியான டாப் போட்டு உள்ள இன்டீரியர் பண்ணி வாங்கி வச்சு பெரிய கண்ணாடி கிளாஸ் எல்லாமே இது பண்ணி பக்காவா ஃபுல் ஃபினிஷ் ஒரு புது ஆட்டோ மாதிரி பண்ணியிருக்காரு. 55,000 செலவு பண்ணியிருக்காரு. ஓகே, எஃப்சியை பார்த்து பயப்படாதீங்க, எப்பவுமே சொல்லிட்டுறேன். நிறைய பேர் நான் பார்க்குறேன் அதுக்கு பயந்து அந்த ஆட்டோ எஃப்சி பண்ண மாட்டுறாங்க. அது வந்து ஒரு ப்ராப்பரான இது. எஃப்சின்றது ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். நம்ம உடம்பு எப்படி ஃபிட்டா இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம வேலைக்கெல்லாம் போறோம், கவர்மெண்ட் வேலைக்கு, இல்லை பிரைவேட்ல கூட நிறைய இடத்துல கேட்கறாங்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். அந்த மாதிரி தான் இது ஒரு ஆட்டோ ஃபிட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஆர்டிஓ வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து, ஏன்னா இதுல குழந்தைங்களை ஏற்றிட்டு போறோம், ஸ்கூல் சவாரி பண்றோம், நம்மளை நம்பி நிறைய பேசஞ்சர் வராங்க, இது ஃபிட்டா இருக்குது அப்படின்றதுக்கு செக் பண்றதுக்கு தான் அந்த எஃப்சி. இந்த செலவுக்கு பயந்து தயவு செய்து பண்ணிடாது, பண்ணாம இருந்துடாது, தைரியமா போங்க. பயங்குறுத்துவாங்க அப்படி இப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 20,000 ரூபாய்லாம் எஃப்சி பண்ணதெல்லாம் வண்டிலாம் இருக்கு. நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, உடனே கமெண்ட்ல சொல்லிடுவாங்க. அதுக்காக பயந்து தயவு செய்து பண்ணிடாம இருந்துடாது. எஃப்சி, இன்சூரன்ஸ் இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணுங்க, பயப்படாதீங்க. நம்மளுக்கு என்ன பட்ஜெட் வேணுமோ அந்த லிமிட்ல பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. உங்களுக்கு தெரியலன்னா நான் என்னோட சங்கத்துல கேட்டு உங்களுக்கு சொல்றேன். தயவு செய்து எஃப்சி பண்ணுங்க, ப்ராப்பரா வண்டி ஓட்டுங்க. எல்லாம் பயம் கொடுத்துவாங்க, எஃப்சி எஃப்சி எஃப்சின்னு பயந்துடாது. ஓகே, வீடியோ பண்ணலாம் பேசலாம் அப்படின்னு உட்காந்தா சரியான மழை பிடிச்சிருச்சுங்க. டியூட்டி அடிச்சுட்டு தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை ஓகே, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நான் கிளம்புறேங்க, பாய் பாய். நீங்கள் இயரிங்ஸை மட்டும் சொல்கிறீங்க. கண்டிப்பாக எனக்கு இது வரைக்கும் வந்து எந்த பெருசாக ஒரு செலவு வரல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி நான் அந்த கிளச் ஒயர், அந்த பிரேக் இது வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா ரெடிமேடாக எங்கன்னா திடீர்னு கிடைக்காம போயிடும் அப்படின்னு. பட் வந்து அது கூட இன்னும் நான் எதுவும் எனக்கு செலவு வரல. பஜாஜ் வைஸ் பக்கா எனக்கு 3 சர்வீஸும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் பெய்ட் சர்வீஸ் வரப்போகுது. ஓகே, அப்போ என்ன செலவோ அதை நான் உண்மையாக உங்களுக்கு சொல்லுவேன். நான் எப்பவுமே என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன்.
கண்டிப்பாக அந்த பெய்ட் சர்வீஸ் வரும்போது என்னென்ன செலவாச்சு, அதில் என்ன நிறைய குறைகள் இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் உங்ககிட்ட. ஓகே, பெனிஃபிட்ஸை மட்டும் சொல்ல மாட்டேன், அட்வான்டேஜை மட்டும் சொல்ல மாட்டேன், டிஸ்அட்வான்டேஜும் கண்டிப்பாக சொல்லுவேன். பிகாஸ் இதை பார்த்து ஆட்டோ எடுக்கிறவங்க தப்பாக கைட் பண்ணிடக்கூடாது, எதுலேயும் கைட் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி 1 month earnings வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அது 75,000 ரூபாய் நான் பண்ணுவேன். பட் வந்து நான் சொன்னது, நான் பண்ணுறது என்னுடைய உழைப்பு, என்னால் முடியும் நான் பண்ணுவேன். அதுக்குன்னு எல்லாருமே பண்ணிட முடியுமா அப்படின்றது அவங்க டிபெண்ட் ஆன உங்க அந்த ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான். ஓகே, ஸோ 1 month வீடியோ கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் பண்ணுறேன். ஒரு 75,000 பண்ணுறேன். என்னுடைய உழைப்பு டெய்லி 2,500 ரூபாய் குறையாம பண்ணணும் அப்படின்ற கட்ஸோட பண்ண போகிறேன். ஓகே, பட் வந்து அது எல்லாராலையும் முடியுமா, சாத்தியமா? நீங்கள் பண்ணிட்டீங்க நான் சம்பாரிச்சிடுவேனா, இல்லை நீங்கள் ஓட்டிட்டு இருக்கீங்களா என்னால் ஓட்டிட முடியுமா? அப்படி கிடையாது. அது வந்து உங்களுடைய டிபெண்ட் அவங்களுடைய உழைப்பை பொறுத்து இருக்குது. ஓகே, அவங்களோட இதுவை பொறுத்து இருக்குது. நீங்கள் ஃபேமிலி மேனாக இருந்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறீங்க ஃபேமிலி மேனுக்கு இந்த டைமில் செட் ஆகாதுன்னு. ஸோ அப்போ அவங்களால பண்ண முடியாது. ஓகே, எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து என் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவார், வீட்டில் எங்கள் அம்மா என்ன எல்லாம் பார்த்துக்கிறாங்க, எனக்கு பெருசாக என்னை எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் ஒர்க் பண்ணேன்னா ப்ராப்பராக அதுக்கு நான் போட்டு அடிச்சு ஓட்டி ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்ட போகிறதும் கிடையாது. ஈஸியாக தான் ஓட்ட போகிறேன், ஈஸியாக தான் பண்ண போகிறேன். நான் கண்டிப்பாக பண்ணுறேன், 75,000 பண்ணுறேன். ஓகே, பண்ண முடியாதானே தெரியல, பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக. இதான் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி கடை, ஜம் பிரியாணி. பட் வந்து போட்டாங்களா என்னன்னு தெரியல, அவரை வாங்கிட்டு வரேன்னு வேறு சொல்லிட்டேன். மழை வேற லெவல், நாளைக்கு நான் போதோ தெரியல. அண்ட் ஃபைனலி பயங்கரமாக இருட்டிட்டு வருது, வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து நான் வந்து இன்னைக்கு சும்மா சில கொஸ்டின்கள் ஆன்சர் பண்ணோம், அப்படியே வெளில வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு உங்களுக்கு கொஸ்டின்கள் ஆன்சர் பண்ணலாம் தான் வந்தேன். ஓகே, இது இயர்னிங்ஸ் 2 நாள் கிடையாது, தீபாவளிக்கும் சரி இன்றைக்கும் சரி. ஓகே, குழந்தைங்க கூட தான் இருக்கணும், யாரு போயிடுவா நாளைக்கு, அவ கூட இருக்கணும். ஸோ அதனால் நான் கிளம்ப போகிறேன் வீட்டுக்கு. வேறு எதுனா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எதாவது முக்கியமானதாக இருந்தால் நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நான் பண்ணுறேன். மற்றபடி ஏன்னா இருந்தால் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் முக்கியமானதாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நெகட்டிவான பீப்புள்ஸ் கேட்குற கொஸ்டின் நம்ம ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாசிட்டிவ், நானும் அப்படி தான் பாசிட்டிவாக இருக்கிற ஒரு ஆள். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஏன் உழைப்பை பற்றி கேட்குறீங்க, எப்படி அதெல்லாம் பற்றி கேட்குறீங்கன்னா நான் சொல்கிறேன். நெகட்டிவாக எதனா கேட்டிங்கன்னா அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஓகேங்க, பாய்ங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க, வேறு லெவலுங்க. நீங்கள் நான் எப்பவுமே சொல்கிறதா ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. எப்படி இருந்துச்சு பாருங்களா, இருட்டாயிடுச்சிங்க அப்படியே மணி 6 மாதிரி. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு லெவல், நம்ம சேனல் முழுக்க உழைக்கிற ஒரு நிறைய சகோதரர்கள் இருக்கிற ஒரு அழகான ஒரு ஸோ நிறைய பேர் எல்லாம் சம்பாதிக்கணும், ஏன் பண்ணணும், இதை பற்றி மோட்டிவாக இருக்கீங்க. அந்த இது அவுட் ஸ்டேஷன் பர்மிட் யார் வேணா ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தான் எனக்கு சொன்னதை வச்சு தான் தெரியுது. ஓகே, நிறைய இருக்குது அந்த விஷயம், நீங்கள் எனக்கு சொன்னீங்க, நான் நிறைய கமெண்ட் படித்தேன். சூப்பர், ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது. ஓகே, நான் ஸோ ஒரு ப்ரோ வந்து கேட்டே இருந்தார், அந்த ஊர்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும்னா நீங்கள் நான் ஒரு நம்பர் தரேன், அவர்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, இங்கே பர்மிட் எப்படி சென்னை பர்மிட் வாங்க முடியுமா அப்படின்னு. ஓகே, அதுதான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். வேற உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஊரில் வண்டியை வந்து இங்கே ஓட்டலாம் எப்படி தெரியல. ஓகே, நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க. அவங்க பர்மிட்லாம் போட்டு கொடுக்குறாங்க, சென்னையில் பர்மிட் போட்டு கொடுத்து உங்களுக்கு ஓட்ட முடியுமா அப்படின்னா அந்த சப்போர்ட் நான் பண்ணுறேன், அவங்க நம்பர் தரேன். மற்றபடி எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகேங்க, பயங்கரமாக காத்திருக்குது. ஸோ ஓகே, நான் கிளம்புறேன், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு சப்போர்ட் மணி விலாக்ஸ் ஃபேமிலி, மணி விலாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். டியூட்டி ஒரு சின்ன டியூட்டி அடிக்குது, கடமை அழைக்குது நம்மளுக்கு. நான் தான் சொன்னாங்க, ஒரு வேலைக்கு நம்மளுக்கு பிடிச்சி போயிடுச்சு, நம்ம வேலைக்கு உண்மையாக இருக்கிறோம், உண்மையாக செய்கிறோம்னா வேலைக்கு நம்மளுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா நம்மளை சும்மாவே இருக்க விட முடியாது. ஒரு காலத்தில் சும்மா இருக்குமே, ஏதாவது வேலை இல்லையே அப்படின்னு நினச்ச நம்மள இவ்வளோ வேலை வருது அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்ருவோம். ஓகேங்க, பாய். இப்போ சொல்கிறேன், எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது 1 மாதத்தில் ஆப் அப்படி தான் டியூட்டி கொடுக்கும், 2 மாதத்துக்கு கொடுக்கும், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. 5 மாதம் ஆகுது, அப்போ டியூட்டி கொடுக்குறது அடிக்கல, நானும் உழைக்காம நிற்கல. ஓகே, கண்டிப்பாக உழைச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ எதுக்கும் போய்விடாதீங்க, உழைப்பை நம்புங்க. பெனிஃபிட் நம்ம தான் அனுபவிக்க போகிறோம், சம்பாதிக்க நான் தான் எடுத்துக்க போகிறேன், அடுத்தவங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்ம உழைப்பு போட்டோம்னா அது நம்ம அனுபவிக்க போகிறோம், நம்ம ஃபேமிலி அனுபவிக்க போகுது. ஓகே, ஸோ ஓகேங்க, பாய், தேங்க்ஸ், பாய். ரொம்ப இருட்டுச்சு, நான் கிளம்புறேன். இந்த மாதிரி மலையிலலாம் இப்படி ஆட்டோலாம் ஓட்டுட்டு போனால் அவ்வளோதான். போதல எப்படிதெல்லாம் போய் அங்கே தண்ணியில் இறங்கிட்டாங்கணும். இதுதாங்க நான் ஆட்டோ ஓட்டல, நான் எல்லா இடத்துலையும் தண்ணி ரொம்ப இருக்கு. இந்த மாதிரி சைலன்சர் உள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்க, தண்ணி அங்கே வருங்க.
இதுதான் நான் பயங்கர ரிஸ்க்கு, வண்டிக்கு நல்லதில்லை. ஃபைனலாக பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரியான மழைங்க நினச்சிட்டேன். ஸோ ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ ஓவர். இயரிங்ஸ் வேறு எதுவும் ட்ரிப்பு போல, அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, வேறு வீடியோவில் பார்க்கலாம். பை.